ஃபர்ஸ்ட் ஒன் இமெயில் பண்ணிடு, நெக்ஸ்ட் நான் சொல்றேன். மேடம், என்ன பூஜா பரபரப்பா வர? எங்க போயிட்டு வர? நம்ம சேம்பருக்கும் மில் ஓனர் அசோசியேஷன் கிளப்புக்கும் போயிட்டு வரேன் மேடம். மில் ஓனர்ஸ் கொஞ்சம் பேரை பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க தான் உங்களை பார்த்து பேசிட்டு வர சொன்னீங்கல்ல. ஓ, அதுக்கு தான் போயிட்டு வரியா? சரி, கள நிலவரம்லாம் எப்படி இருக்கு? மில் ஓனர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க? மேடம், எனக்கு ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ஷாக்கிங்? நான் பேசின வரைக்கும் கள நிலவரம் உங்களுக்கு சாதகமா இல்ல மேடம். அப்படியா? கள நிலவரம் எனக்கு சாதகமா இல்லையா? என்ன சொல்ற பூஜா? என்ன மேடம் சீரியஸான விஷயம் சொல்ற, சிரிச்சிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, நான் சிரிக்கல. என்ன விஷயம் கேள்விப்பட்ட? சொல்லு. மில் ஓனர்ஸ் மோஸ்ட்லி உங்க மேல அதிருப்தியா இருக்காங்க மேடம். நீங்க அடாவடியா நடந்துக்கிறீங்களா, யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, அப்புறம் அந்த சைட் பார்த்தா பொண்ணு மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவங்க ரொம்ப அன்பானவங்க, மரியாதையானவங்கன்னு பேசிக்கிறாங்க மேடம். சரி, அதனால என்ன நடக்கும்னு நினைக்கிற? எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா வருமோன்னு பயப்படுறேன் மேடம். பூஜா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்பவுமே அதுவா வர்றதில்ல. என்ன ரிசல்ட் வரணும்னு நாம நினைக்கிறோமோ அத வர வைக்கிறது. நான் எப்ப போட்டி போடும் போதும் நீ சொல்ற அந்த கள நிலவரம் எனக்கு எதிராதான் இருந்திருக்கு. அத மீறிதான் நான் ஜெயிச்சிருக்கேன். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. எப்படி மேடம்? பெரும்பாலும் எல்லாரும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அதத்தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வெயிட் அண்ட் see. சரிங்க மேடம். பார்கவி, நீ அப்படியே நோட் பண்ணிக்கோ.